காதலியாக மாறி பல ஆயிரம் ஆண்டுகள் கடந்தும் இன்றும் கன்னி தமிழாய் வாழும் செம்மொழியான எம்மொழி தமிழுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் இப்பொழுது புதிய கல்விக் கொள்கையில் பன்முக அம்சங்களில் ஒன்றான கலந்துரையாடல் மூலம் கற்றல் என்ற தலைப்பை பற்றி என் பணிவான கருத்துக்களை உங்கள் முன் தெரிவிக்க வந்துள்ளேன். அதாவது கற்றல் என்பது ஒரு தொடர் நிகழ்வு. நாம் தினமும் பல கற்றுக்கொள்கிறோம். பணத்தை சந்திக்கும் பொழுதும் அவர்களுடன் கலந்து உரையாடும் பொழுதும் நம் அறிவு வளர்கிறது. ஏன் குழந்தைகளுள் பல இப்பொழுது பார்த்தும் கேட்டும் வளர்கின்றனர். அதைதான் நாம் முறைசாரா கல்வி என்று கூறுகிறோம். மற்றும் வகுப்புகளில் போதிக்கப்படும் கல்வியை முறையான கல்வி என்று கூறுகிறோம். இந்த இரண்டு வகையான கல்வியுமே மாணவனுக்கு பாட கருத்துக்களை சரியான முறையில் எடுத்து சேர்க்கின்றன. இப்பொழுதெல்லாம் உளவியல் நிபுணர்கள் ஒவ்வொரு மாணவனுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் உண்டு என்று தெரிவிக்கின்றனர். அதற்கேற்ப இந்த புதிய கல்விக் கொள்கையில் கல்வியாண்டு என்பது 4 பகுதிகளாக திட்டமிடப்பட்டு பிரிக்கப்பட்டுள்ளது. இதில் முதல் பகுதியை ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ் என்றும், 2ஆம் பகுதி ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜ் என்றும், 3ஆம் பகுதி மிடில் ஸ்டேஜ் என்றும், 4ஆம் பகுதி செகண்டரி ஸ்டேஜ் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பொழுதெல்லாம் குழந்தைகள் பிறந்தது முதலே தன் தாயிடமிருந்து தன் தாய்மொழியை கற்றுக்கொள்கின்றனர். ஏன் பிறப்பதற்கு முன்பே கூட தன் தாயிடமிருந்து தன் தாய் மொழியையும் அவர்களின் கலையையும் கற்றுக்கொள்கின்றனர். இதற்கு உதாரணம் மகாபாரத கதையில் அபிமன்யு தன் தாயின் கருவறையில் இருந்தே சக்கர வியூகத்தை பற்றி கற்றுக்கொண்டது என்று கூறலாம். இப்பொழுது குழந்தைகள் இந்த முதல் 2 பகுதிகளை முடித்த உடனேயே, அதாவது ஃபவுண்டேஷன் ஸ்டேஜையும் ப்ரிப்பரேட்டரி ஸ்டேஜையும் முடித்த உடனேயே அவர்களுக்கு அடிப்படை கல்வியும் எண் கல்வியும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும் என்பது என் குறிக்கோள். அது எப்படி சாத்தியம் என்று நீங்கள் அனைவரும் கேட்கலாம். அதுதான் செயல்முறை கல்வியினாலும் கலந்துரையாடல் மூலம் கற்பதன் மூலமாகவும் சாத்தியமடைகிறது. அது எவ்வாறு என்பதை இப்பொழுது கூர்ந்து ஆராய்வோம். ஒரு மாணவனின் கற்றல் முதலில் கேட்பது மூலமாகவும் பிறகு பேசுவது மூலமாகவும் மேம்படுகிறது. ஒரு மாணவன் வெறும் எழுத்து போட்டியினாலோ பேச்சு போட்டியினாலோ மட்டும் அதை அடைந்து விட முடியாது. அதற்கு நம்முடைய கருத்துக்களை பிறருக்கு தெளிவாக கூறவும், பிறருடைய கருத்துக்களை நாம் தெளிவாக புரிந்து கொள்ளவும் வேண்டும். இவற்றையெல்லாம் அடைவதற்கு வெறும் பேச்சு போட்டியோ எழுத்து போட்டியோ மட்டும் துணை பிறந்து விடாது. அதற்கு கலந்துரையாடல் என்னும் ஒரு முக்கிய அம்சம் தேவை. இப்பொழுதெல்லாம் நாம் தொலைக்காட்சிகளில் விவாத மேடை, கேள்வி நேரம் போன்ற பல நிகழ்வுகளை கண்டுகளிக்கிறோம். அதில் பங்கு பெறுவதற்கும் நம்முடைய கருத்துக்களை பிறரை ஒப்புக்கொள்ள செய்வதற்கும் இந்த கலந்துரையாடல் மிகவும் துணை புரிகிறது. மற்றும் மாணவரின் திறனை மேம்படுத்தும் கருத்துக்கள் இந்த புதிய கல்விக் கொள்கையில் பல உள்ளது. அது ஒன்றுதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி எனப்படும் NTA தேர்வு. இது 6 மாதங்களுக்கு ஒரு முறை நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இது அமெரிக்கா போன்ற நாடுகளில் சாட் தேர்வு என்றும் அழைக்கப்படுகிறது. மற்றும் எனக்கு முன்னிலையில் எனக்கு 2ஆவதாக பேசின அப்படி என்று நினைக்கிறேன். பேசின தனுஷ் என்கிற தோழன் தனுஷ் நீட்டை பற்றி மிகவும் தெளிவாகவும் அழகாகவும் கூறி இருந்தார். அது எனக்கு மிகவும் பிடித்திருந்தது. அவர் கூறியதை போலவே எல்லா துறையிலும் தரமான கல்வியாளர்களை உருவாக்குவதற்கு நீட் போன்ற தேர்வுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் இது போன்ற போட்டித் தேர்வுகளை எதிர்கொள்ளவும், நேர்காணல்களை எதிர்கொள்ளவும் நமக்கு மேலோட்டமான புத்தக அறிவு மட்டும் போதாது. அதற்கு அடிப்படை கூறுகளை கூர்ந்து கவனித்து அதில் ஆழ்ந்த அறிவை வளர்த்துக் கொள்வது என்பது மிகவும் முக்கியம். நீங்கள் அனைவரும் என்னிடம் ஒரு கேள்வி எழுப்பலாம். அதாவது இது போன்ற கொள்கைகள் இப்போதுள்ள கல்வி முறையில் இல்லையா என்று. இப்பொழுது இருந்தாலும் அது அந்த அளவுக்கு கட்டாயமாக்கப்படவில்லையே என்பதுதான் என்னுடைய கேள்வி. இதில் கூறியுள்ளபடி 2030ஆம் ஆண்டிற்குள் அனைவருக்கும் ஒரே மாதிரியான கல்வி வந்தால்தான் அது அனைத்து மாணவர்களையும், ஏன் கிராமப்புறங்களில் வசிக்கும் மாணவர்களையும் கூட சென்றடையும் என்பது உண்மை. இது போன்ற போட்டித் தேர்வுகளுக்கு மாணவர்களை செலுத்துவதன் மூலம், மாணவ அறிவை மேம்படுத்துவதன் மூலம் அவர்களை சிறந்த பேச்சாளர்களாக உருவாக்க முடியும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. மற்றும் இப்பொழுது சொன்னவை அனைத்தும் சமுதாயத்தின் கருத்துக்கள். சமுதாயத்திற்கு என்ன நலம், சமுதாயத்தின் நலத்திட்டங்கள் யாவை. ஆனால் இப்பொழுது கூறப்போகிற கருத்துக்கள் அனைத்தும் ஒரு தனிப்பட்ட மாணவனுக்கோ அல்லது ஒரு தனிப்பட்ட மாணவிக்கோ அதன் முக்கிய நலத்திட்டங்கள், பயன்கள் யாவை. சமுதாயத்தில் மாணவர்களின் பங்கும் ஒரு முக்கிய அங்கம்தான். அதை நான் ஒன்றும் கூறவில்லை. ஆனால் ஒரு தனிப்பட்ட மாணவியாகவோ அல்லது தனிப்பட்ட மாணவனாகவோ அவர்களுடைய சொந்த கருத்து, அவர்கள் சொந்த நலத்திட்டங்கள் இதில் யாவை என்பதுதான். இதில் 2 முக்கியமான நலத்திட்டங்கள் காணப்படுகிறது. ஒன்றுதான் முதல் முக்கியமான விஷயம் என்றால் மாணவரின் கருத்து சுதந்திரம்.
ஒரு மாணவரின் பள்ளி பருவம் என்பது அவருக்கு மிகவும் முக்கியம். அவன் 1ஆம் வகுப்பிலிருந்து 12ஆம் வகுப்பு வரை எதனை கற்றுக்கொள்கிறானோ அது அவன் வாழ்க்கை வரை தொடர்கிறது. ஆகையால் சிறு வயது முதலே அவனுக்கு இந்த கருத்து சுதந்திரம் முழுமையாக கிடைப்பதன் மூலம் அவனுக்கு அடிப்படையிலேயே பயம் என்ற ஒரு விஷயத்தில் வருவதே கிடையாது. இரண்டாம் முக்கியமான விஷயம் என்பது மாணவர்களின் ஞாபக சக்தி. இங்கு இருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்து நான் கேள்வி எழுப்புகிறேன். உங்களில் எத்தனை பேருக்கு உங்களுடைய நெருங்கிய குடும்பத்தினர் அல்லது நெருங்கிய நண்பர்கள் அவர்கள் தொலைபேசி எண் தெரியும்? தெளிவாக யாருக்கு தெரியும்? நிச்சயமாக இல்லை. ஏன் என்னையும் சேர்த்து தொழில்நுட்பம் காரணமாக இதுவும் மாற்றம் பெற்றுள்ளது. எனக்கு முன்னால் பேசிய சூர்யா அவர்கள் தொழில்நுட்பத்தை பற்றி மிகவும் அழகாகவும் தெளிவாகவும் கூறியுள்ளார். அவர் கூறியதை போலவே தொழில்நுட்பம் நம்முடைய வாழ்வில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது என்பதை கூறலாம். அதனால் நம்மால் தொழில்நுட்பத்தையும் ஒதுக்கிவிட முடியாது. அதே சமயம் நமக்கு மாணவர்களின் ஞாபக சக்தி அதிகரிக்க வேண்டும். அதற்கும் இந்த கலந்துரையாடல் மூலம் கல்வி கற்பது மிகவும் துணை புரிகிறது. அது எப்படி என்று இந்த கலந்துரையாடல் மூலம் கல்வி கற்கும் பொழுது நம்முடைய கருத்துக்களை தெளிவாக கூறவும் பிறரிடத்தில் கருத்துக்களை தெளிவாக புரிந்து கொள்ளவும் நமக்கு ஒரு ஆற்றல் தேவை. அதற்கு ஞாபக சக்தி மிகவும் முக்கியம் தானே. ஆகையால் இந்த கொள்கையிலும் கலந்துரையாடல் மூலம் கல்வி கற்பது மிகவும் துணை புரிகிறது என்றே கூறலாம். அது மட்டுமல்லாமல் இன்று அதே தொழில்நுட்ப மாற்றம் காரணமாக பேக்லெஸ் டேஸ் என்ற சில நாட்கள் அமைக்கப்படுகிறது பள்ளிகளில். ஐயா, ஒரு மாணவன் பள்ளிக்கு செல்வதற்கு அவனுடைய அடிப்படை தேவைகள் யாது? அவனுடைய